நந்தினியோட இந்த விடாமுயற்சி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. எப்படியோ உருட்டி பெருட்டி காசை ரெடி பண்ணிட்டோமே அப்படின்னு பார்த்தோன்னா நந்தினி சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சூர்யான்னு தெரிஞ்சேன்னா, இந்தாங்க பிடிங்க சார் உங்கள் காசு, எனக்கு தேவையில்லை. உங்கள் அம்மா கிட்ட நான் நிரபராதின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் காசை வாங்கினேன். ஆனால் அது உங்கள் மூலியமா வாங்கினேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக சுந்தரவல்லி அம்மாவே என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காசு ஒரு ரூபா கூட நம்ம வாழக்கூடாது, சுயமாக சொந்த காலில் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா நந்தினி நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு அந்த காசை ரெடி பண்ணி கொடுத்துறாங்களா. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சுந்தரவல்லிகளை கொடுத்தாலையும் வாமா மருமகளே அப்படின்னு சேர்த்துக்க போறாங்க. இவ தான் திருடி இருப்பா, இந்த காசை எங்க திருடி வந்த, வேற யார் வீட்லயாச்சும் திருடிட்டியா அப்படின்னு தான் கேட்க போறாங்க. ஏன்னா இவ இறக்கமே இல்லாம மருமகனை கூட பார்க்காம அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, அவளுக்கு நம்ம பையன் தாலி கட்டணே தவிர அதுக்கான தகுதி அவளுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னுமே நினைச்சிட்டு ஒரு முரட்டு கௌரவத்தோடு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷனா மதிக்கிறத தவிர பணத்தை பார்த்தா மதிக்கிறாங்க சுந்தரவல்லி அம்மா. பட் அருணாச்சலை அப்படி கிடையாதுங்க. அருணாச்சலை என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் தான் பணம் கொண்டு வந்துட்டால, அவளை சேர்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபாரிசு பண்ணவும் நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் இந்த வீட்டில் இவ்வளோ வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காவ. ஆனால் நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் நினச்சது மட்டும் தான் இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா பயங்கரமாக வந்து அருணாச்சலைகளை பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் எப்படியாச்சும் போய்க்கங்க, எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வரப்போறாங்கன்னு நினைச்சாலையும் நம்ம சூர்யா விட போறதில்ல. சூர்யா வந்த உடனே என்ன சொல்லுவார்னா, நம்ம வீட்டுக்கு போலாவா அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம நந்தினி சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அப்பதான் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் உன் வீடு அதுதான், இது கிடையாது. என்ன இருந்தாலும் நீ புகுந்த வீடு தான், நீ உன் வீடுன்னு சொல்லணும் நந்தினி. தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கு மேல நீ பேசாத. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழ்ந்து ஒரு பேரனோ பேத்தி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா ஒரு வேலைக்காரி, அவளுக்கு தாலி கட்டதுனால என்னுடைய முதல் வாரிசை அவ வந்து சுமக்க கூடாது, நீ தான் சுமக்கணும், அதனால தயவு செஞ்சு அதுக்கான முன்னேற்றத்தை பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிகளை பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்களா. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நம்ம நந்தினி கண்ணை மூடி வந்து தெரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யா தான் இந்த காசை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா நந்தினிக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் ஒரு வகையில வெறுப்பா இருக்கும். அதுக்கு காரணம் சுந்தரவல்லி அம்மா பண்ணதுதான். தொட்டாலையும் கொத்தம், தண்ணி குடிச்சாலையும் குத்தம், அந்த பக்கம் போனாலையும் குத்தம், இந்த பக்கம் போனாலையும் குத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தான் நந்தினிக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே நமக்கு தேவையில்ல, இந்த மாதிரி ஒதுக்குப்புறமாவே இருந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணுது. என்னதான் இந்த வீட்டு நீ மருமகளா இருந்தாலையும் சுந்தரவல்லி சொல்றத நீ எதுவுமே காதுல வாங்கியிருக்காத. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அருணாச்சலையாவுக்கு நம்ம மருமகளா இருக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷத்தோட தயவு செஞ்சு இருந்துரு. இந்த வீட்டில் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே வந்து சூர்யாவை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சூர்யா கெட்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போறோம். அதனால நீ இந்த இடத்துல இருந்தா தான் சூர்யா குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வருவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய்.